லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். இந்த தேர்தல் முடிவு ரொம்ப உள்ளபடியே ஒரு தமிழனா பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ் தேசியத்துக்கு இது ஒரு வீழ்ச்சிக்கான காலம்னு நினைக்கிறீங்களா? இது மீண்டெழும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு பையன் ஒழுங்காக படிக்கலை, வாத்தியார் அடித்து படிக்க வைக்கிறத நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா, தவறுன்னு சொல்லுவீங்களா? சரின்னா சொல்லுங்கள். அப்படி இயற்கைங்கிற ஒரு வாத்தியார் கொஞ்சம் லொல்லுத்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு குறும்பு குழந்தைய அடித்து, இங்கே பாரு இப்படி விளையாண்டுட்டு இருக்காத, உன்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு, நீ விளையாடாத, இனிமேதுனாச்சும் ஒழுங்காக திருந்தி வேலையை பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லேட்டில் ஒரு ஸ்கேலில் ஒரு அடிப்பட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதை சரி செய்து கொண்டு இந்த மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு என்ன தவறுகள் செய்தீர்களோ அந்த தவறுகளை திரும்ப செய்யாதீங்க. அதில் நான் ஒன்றுமே இல்லைங்க. ஆணவமும் அகம்பாவமும் அரசியலில் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு இருக்கவே கூடாது. அதை ஒழிச்சிருங்க. இல்லை என்னுடைய நடையே அதுதான், உடையே அதுனா அதை மாற்றுங்க. இல்லை, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே நாம் தமிழருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நாம் தமிழர் கூட்டணி வைக்கணும்ன்ட்டு. ஆனால் கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியங்கள் நமக்கு அதிமுக இருந்தது. அதிமுக கூடயும் பல சிக்கல் இருந்து பிஜேபி அதில் போய் சேர்ந்துடுச்சு. நான் சொன்னது என்னென்னா, பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி தான் பிஜேபியை சேர்த்தக்கூடாதுன்னு அதிமுக கிட்டையும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம். பிஜேபியை சேர்த்தனால தான் அதிமுக இந்த முறை சரிவையும் கண்டிருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அது அதிமுக, ஏன்னா உங்களுக்கே தெரியும், அண்ணாமலையோடைய வாக்காளர்கள்லாம் அதிமுகவுக்கு வாக்கு போடலை. இதுதான் உண்மை. அது எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி போச்சுன்னா சட்டமன்றத்தில் தோற்கும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த தவறை செய்யாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாரி தான் அவங்க செஞ்சாங்க. எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு அதிமுக வரணும், நாம் தமிழர் வரணுங்கிறதெல்லாம் கடந்து தமிழக மக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அரசியல் அந்த நேரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ இந்த முறை திமுக வந்துடவே கூடாதுங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டு. இந்த முறை திமுக வந்துடக்கூடாது. அதில் விஜய் வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரிங்கிற பார்வையில் தான் நான் இருந்தேன். ஆனால் விஜய் நான் உண்மையாக நம்பினது இந்த இடத்துக்கு வருவார்னு எதிர்பார்க்கல. விஜய்க்கு இந்த அளவுக்கு பெரிய அலை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதிகபட்சம் கணிச்சது ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, ஒரு 20% வாக்குகள் பெற்றுவாங்க. இவங்க ஒரு ஆட்சிக்கான டிசைடிங் ஃபேக்டரா விஜய் வளர்ந்துருப்பாருன்னு தான் நான் உண்மையாகவே மனசார நம்பி பலருமே அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் விஜயோட அலை என்பது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல. இது அப்படியே உல்டாவாக போயிடுச்சு. டிவிகேவை நம்ம வச்சு பார்த்த இடத்துல ஏடிஎம்கே நம்ம வச்சு பார்த்த இடத்துல டிவிகேவும் நிற்கிறது ஒரு அதிர்ச்சியான சூழல் தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. குறைச்சி தான் இடம் போட்டிருக்கோம் நம்ம விஜய் அவர்களை. இதெல்லாம் எனக்கு இருக்குது. என்னோட இது என்னென்னா, இந்த முறை நாம் தமிழர் முழுமையாக தனித்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது நாம் தமிழருக்கு பெரிய பின்னடைவாகுங்கிறது நான் கணிச்சேன். காரணம் என்னென்னா, மாற்றத்திற்கான வாக்குகள் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு உள்ள இருக்குது. அது எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய அவ்வளோ பெரிய பண்டிலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய செயற்பாட்டு வரவெல்லாம் படிக்கிற ஆளு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சிக்காரன் எத்தனை பேர் அதை முழுசாக படிச்சிருக்கான் சொல்லுங்கள். நீங்கள் புக்கத்தை வெளியிட்டுறீங்க, உங்கள் கட்சிக்காரன் எத்தனை பேர் அதை முழுசாக படிச்சிருக்க மாட்டாங்க. உங்கள் கொஞ்சம் பேர் மிஞ்சி போனால் கையளவு விட்டு கூட எண்ணக்கூடிய நபர்கள் தான் அதை முழுமையாக உள்வாங்கியிருப்பாங்க. மக்கள் எல்லாம் அதை உள்வாங்கிடுவாங்க. மக்களுக்கு அது அவசியம் இல்லை, அது தயாராக அந்த அளவுக்குலாம் எங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் வாக்கு போடுறான், பாம்பர மக்கள் அவங்க அவ்வளோதாங்க. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் நம்ம எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி சூழல் இல்லை தமிழ்நாட்டில். அது யதார்த்த அரசியல் இல்லை. இதெல்லாம் உள்வாங்கின நான் என்ன சொன்னேன்னா, இந்த முறை நாம் தமிழருக்கான வாக்கு சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சரிவு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ கூட்டணி போயிட்டாங்கன்னா சரிவு வெளியில் தெரியாது, அதிகாரமும் கையில் வந்துடும். இது உண்மையாகவே நான் இறைவன் முருகன் மேலே எனக்கு பெரிய பக்தி இருக்குது. பக்தி கொண்டு அந்த முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை கூட்டணி போக சொன்னேன். ஆனால் இவங்க அதை உணராமல் எனக்கு ஆகாத ஒரு சில கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஏதோ நாம் தமிழரை வீழ்த்தணுங்கிறதுக்காக கூட்டணி வைக்க சொல்கிறேன்னு சொல்லி போட்டு என்ன நான் போயிட்டு ஏடிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டேன், பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை இழிவுபடுத்தி நம்மளோட இங்கே ஏடிஎம்கே கிட்ட போகணும்னாலோ டிஎம்கே கிட்ட போகணும்னாலோ எங்களுக்கு இப்போ போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 2013 தமிழ் தேசிய காலத்தில் நின்றுட்டுருக்கேன். 2013 எனக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவ்வளோ தூரம் தமிழ் தேசியத்தில் நிற்கிறவன் இப்போ போய் விலை போயிடுவான் நீ நம்பிக்கிட்டு, அதாவது நான் சொல்கிறத ஏற்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் கற்பிக்கலான்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் வைக்கக்கூடிய விஷயத்த ஒரு மாதிரி அடுத்தவங்களை இழிவுபடுத்தி பண்ணீங்கல்ல, அதுதான் நீங்கள் பண்ண தவறு. அப்போ இந்த முறை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நம்ம எந்த இடத்துல லேக் ஆனோம். அந்த வீழ்ச்சியை மீண்டும் எழுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியுங்க. தமிழ் தேசியம்லாம் இந்த மண்ணில் வீழாது.
தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வேணால் வீழலாம், தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வீழாது. தமிழர்களுக்கு அந்த தமிழ் தேசியத்தை புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இல்லை, இவ்வளோ காலமாக சீமானவர்கள் 15 ஆண்டுகளாக வந்து தேர்தல் அரசியலில் பயணிக்கிறாரு, ஒரு மேடைகளாக பேசியிருக்காரு, ஊடகங்களை சந்திக்கிறாரு, தெருமுனை கூட்டங்கள் பேசியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பேசின பிறகும் இந்த இனம் ஒரு 2009 ஒரு இனப்படுகொலை சந்தித்து அதை பார்த்த இனம், அந்த இனம் வந்து ஒரு நடிகர் வந்த உடனே அவருக்கு வந்து வாக்கு செலுத்துறது அளவுக்கு மனநிலை கொண்டதாக இருக்கு. இது வெறும் பாமர மக்களை நீங்க சொல்ல முடியாது, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குற எல்லாரும் சேர்த்து தான் குத்திருக்காங்க. உறவினர்கள் அந்த வாட்ஸ்அப் செட் தான் பார்க்குறோம்ல, எல்லாரும் சேர்த்து தான் குத்திருக்காங்க. இந்த குத்தின மனநிலை திரும்ப இது வந்து ஒரு தமிழினம், நம்ம மண் சார்ந்தது, மொழி சார்ந்தது, இனம், நம்மளுடைய அரசியல் வரலாறு அப்படிங்கிறத நோக்கி திரும்ப வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கையை வச்சிருக்கு உள்ள, ஆனால் தன்னை அது காட்டிக்கொள்கிற முறை இருக்குல்ல, அது தமிழ் தேசிய கட்சியாக தன்னை காட்டிக்கிறது இல்லை. இது இங்கே வந்து அவங்களுக்கு உள்ள தமிழ் தேசிய கொள்கையை வச்சுருந்தாலும் அது ஒரு சில கூறுகளில் தான் அவங்கள தங்களை தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு மாவீரர் தினம் நடத்துறது, இப்போ இனப்படுகொலை நாள் அனுசரிக்கிறது, தலைவரை கொண்டு போய் சேர்க்கறது, இதுல எல்லாம் தமிழ் தேசிய கூறுகளை காட்டுறாங்க. ஆனால் அவங்க தங்களை ஒரு இயற்கை பாதுகாவலர் கட்சி, கிரீன் பாலிடிக்ஸாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. நாங்கள் வந்து உலக தரத்துக்கு உயர்த்துவோம், நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி அவங்களோட ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவும் எதை நோக்கி இருக்குன்னு பாருங்க. முழுக்க முழுக்க இயற்கையை மீட்பேன், விவசாயிகளை வந்து உயர்த்துவேன், இந்த கான்செப்ட்ல இருக்கு. இது அது தவறானதா? தவறானது கிடையாது. ஆனா இது வந்து மக்களுக்கு இப்ப பார்வையிலே இல்லை. மக்கள் இதை பத்திலாம் அவங்க யோசிக்கிறதும் இல்லை. அந்த இடத்துல தான் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அது அவுட் ஆஃப் சிலபஸ். இப்ப நீங்க இங்க புரிய வைக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இங்க தமிழ் தேசிய கூறுகளை முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள புரிய வைங்க. ஏன் இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் நம்ம எல்லாம் பேசுறோம், அதுக்கான காரண காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சிருச்சு. இதே புரிதல் பாமர தமிழனுக்கு இருக்கானா? இல்லை. இப்போ புரியுதா? இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் தேசிய தமிழர் அப்படிங்கிற பார்வை நமக்கு இருக்குது, ஏன் அவங்களுக்கு இல்லை? அதை அவங்களுக்கு நீங்கள் உணர்த்தணும். வேலைவாய்ப்பில் பறி போயிருக்கு, தமிழரோட வேலைவாய்ப்பு போயிருக்கு, இங்கே பிறமொழியாளர்களோட வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து பேசணும். இதெல்லாம் தமிழ் தேசிய கூறுகள். அதே போல் சில சாதிகளோட உள் இடஒதுக்கீடு, இதெல்லாம் கொஞ்சம் பேசுனாங்க, பட் ஹைலைட்டடாக இல்லை. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த ஒரு தங்களுடைய இமேஜை முன்வைக்கும்பொழுது தமிழ் தேசிய கூறுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரியான மற்ற கூறுகளை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழ் தேசியம் சார்ந்த பார்வை வந்து அங்கே மட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னொன்று, நாம் தமிழர்கிட்ட நான் பல முறை நான் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வேட்பாளர் நிப்பாட்டுறீங்கல்ல, நீங்கள் வந்து தெலுங்கர்களுக்கு பிறமொழியாளர்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்து நிப்பாட்டுறது வந்து அடிப்படையிலேயே முட்டாள்தனமானது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தமிழ் தேசியவாதிகள் ஏற்க முடியல. ஏன் ஏற்க முடியல நான் சொல்கிறேன் பாருங்க. நமக்கே அங்கே அதிகாரம் இல்லை. நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குற இடத்துல இல்லை, நீங்க அதிகாரத்தை அடையிற இடத்துல இருக்கீங்க. அதிகாரத்தை அடையணும்னா இப்ப சீமான் அவர்கள் நிப்பாட்டக்கூடிய 232 வேட்பாளர்களும் என்ன ஜெயிச்சிட போறாங்களா? நீங்க என்ன இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிப்பாட்டக்கூடிய 234 வேட்பாளர்களை நீங்க நிப்பாட்டின 7 தெலுங்கர்கள் மட்டும் ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, உங்க கட்சி என்ன கட்சியா இருக்கும் சொல்லுங்க? உங்க கட்சி என்ன கட்சியா பார்க்கப்படும்? ஸோ இது வந்து தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து ஒரு அரசியல் இயக்கம், தேர்தல் கட்சி வந்து இப்படிதானே பயணிக்க முடியும். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டா, பாஜக தமிழ் ஆர்எஸ்எஸ் வேற, பாஜக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னு வாய்ப்பு கொடுக்கல. அது வாய்ப்பு கொடுக்கல, இருக்குல்ல பாஜக இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாமியர்கள் பாஜக இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் தெலுங்கர்களும் கன்னடங்களும் வச்சுக்கோங்க. ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. அவர்களுமே பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து தேர்தலை போட்டியிடுறாங்க. அங்க வந்து என்ன நம்பிக்கை போயிடும், மக்கள் மத்தியில் நம்பிக்கை போயிடும். நீங்க வந்து ஒரு பேருக்கு வந்து உள்ள இருக்கிறாங்க, கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து முழுக்க வந்து வெறுமனே தமிழர்கள் மட்டும்தான் அப்படின்னு வைக்கும்போது அது ஒரு தேர்தல் கட்சி வந்து அப்படி பயணிக்க முடியல. ஒரு இயக்கம் நடத்தலாம், ஒரு இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் மாதிரி இயக்கம் நடத்தலாம். கோட்டை விட்டுட்டே இருக்கீங்க. பாஜக தேர்தல் கட்சியா இல்லையா? பாஜக தேர்தல் கட்சி தான். எப்படி ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கவில்லை, நாங்கள் கிறிஸ்துவர்களை வெறுக்கவில்லை, நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்ப பண்ணாங்கன்னா அவங்க காலாம போயிடுவாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ நீங்க அவன் மதவாத கட்சி, நம்ம இனவாத கட்சி தான். இதை நீங்க முதல்ல உள்வாங்குங்க. நீங்க இனவாத கட்சி தான். அதை நீங்க முதல்ல ஏன் உள்வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. உங்களை அப்படித்தான் ஏத்துக்குவாங்க மக்கள். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்ன உடனே நம்ம அங்க பேசுறது இனவாதம் தான். என்னோட இனம் அடிபட்டு கிடக்குறதுங்க, இங்க எனக்கு தேவை இனவாதம். இந்த இனவாத சிந்தனை என்னைக்கு தமிழர்கள் மத்தியில் அதிகரிக்குதோ அன்னைக்கு நாம் தமிழர் மேல வரும். அது இல்ல, இனவாத சிந்தனை இங்க தமிழ்நாட்டுல அதிகரிக்கல அப்படின்னா நாம் தமிழருக்கு இங்க வேலை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனவாதம் மேல வர வரதான் நாம் தமிழர் மேல வரும். இனவாதம் வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, மேல வரமாட்டீங்க. இதை நான் உணர்ந்து தான் இனவாதம் தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழருக்கு இனவாதம் தேவை.
இவன் திராவிட என்ன சொல்லுவான், ஐயோ இனவாதம் பேசுறாங்க, ஆமாண்டா இனவாதம் பேசுறோம். இனவாதம் பேசினா இப்ப ஹிட்லர் பேசியது இனவாதம். நாசி பார்ட்டியை அப்படிதான் அவரால் கட்டமைக்க முடியும், அப்படிதான் பவருக்கு போக முடியும். அவர் இனவாதம் பேசாம ஹிட்லர் பேசியிருந்தானா ஹிட்லர் இருந்திருப்பாப்லையா? இருந்திருக்க மாட்டாரு. நீங்க இனவாதம் ஒவ்வொரு எந்த தலைவர் எடுத்துக்கோங்க, இனவாதம் இல்லைன்னா அங்க நிக்க முடியாது. நீங்க வந்து மேல பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மக்களை நேசிங்க, எல்லா மக்களுக்கும் உரிமைகளை கொடுங்க, எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுங்க. அது நீங்க அதிகாரம் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கறது, அதை யாரும் இங்க குறை சொல்ல மாட்டாங்க. சரி ஒரு 2 பேர் கொடுக்குறீங்க 3 பேர் கொடுக்குறீங்கிறது வேற. நீங்களே அதிகாரத்துக்கு வரல, அதிகாரத்துக்கு வராது நீங்க அவங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கோமாளித்தனமா இருக்கு. இதுதான் உண்மை, அது அவர் தான் பார்க்கப்படும். நீங்களே அதிகாரத்தில் நீங்க என்ன இடஒதுக்கீடு, அப்ப இது என்ன ஆகும்னா தமிழ் தேசியத்தோட கோர் வாக்காளர்கள், அதாவது இந்த கோர் வாக்காளர்களே வந்து இங்க வந்து வாக்குகளா 8% இருந்து இறங்கி போச்சு. நீங்க இதுல வந்து முழுக்க இனவாத கட்சியா மாறணும்னு சொன்னீங்கன்னா அது எங்க வேலைக்கு? இப்ப முழுக்க இனவாதமா இருக்கிறவன் தான் உங்களுக்கு வாக்கு போட்டிருக்கேன், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்க மாற்றத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தவன் எவனோ ஓடி போயிட்டான், விஜய் பக்கம் போயிட்டான். இதுதான் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த 4 லட்சம் இப்ப இந்த 19 லட்சம் இருக்குல்ல, இவங்க கிட்ட யாருக்கிட்ட வேணாலும், இந்த 19 லட்சத்துல இருக்க யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கேளுங்க, அவன் இனவாதி தான். தமிழன் தான் ஆளணுமானா ஆமாம்பா, அவன் தான் உங்களுக்கு ஓட்டு. நாம் தமிழருக்கு வேற தெலுங்கர்கள் யாருமே ஓட்டு போடலன்றீங்களா? போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டு போட்டவங்ககிட்டயும் போய் கேளுங்க, தமிழர் ஆளணுமான்னு கேளுங்க, ஆமாம்பா. புரியுதா? அந்த புரிதலோட பயணிக்கிறவங்க சேர்த்துக்கிறாங்க. மாற்றம் வேணுங்கிறதுக்காக நான் வாக்கு போட்டேன்னு சொல்றவன்லாம் சத்தியமா இருக்க மாட்டான் உள்ள. மாற்றம் வரும், சீமான் வந்தா நல்லாட்சி பாரு நான் வாக்கு போட்டேங்க, நான் ஒரு தெலுங்கர், சீமான் வந்தா நல்லாட்சி வரும் நான் வாக்கு போட்டேன் அப்படிலாம் இருக்காது. சீமான் வந்தா தமிழர்கள் உரிமை மீட்கணும் அப்படின்னு, தமிழர் உரிமை இந்த மண்ணில் மீட்கப்படணும்னு நினைக்கிற ஒரு தெலுங்கரோ கன்னடரோ சீமான் பக்கம் நிக்கலாம். அந்த புரிதலோட பயணிக்கிறவங்களுக்கு தானே அவங்க வந்து நீங்க அங்க வாய்ப்பு நீங்க கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கண்ணில் படும். அப்போ உங்களோட காம்ப்ரமைஸ் அதிகரிக்க தமிழ் தேசிய நம்பிக்கை வந்து உங்க மேல இருந்து விலகி போகும். அது இருக்கக்கூடாது, முழுமையா நம்பணும். புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை விலகி போக நீங்க வீழ்ச்சியை சந்திப்பீங்க. இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான கேம். இதுல வந்து நீங்க நியாயம் அநியாயம்லாம் பார்த்து இந்த தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. அவன் வந்து காசு கொடுத்து வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கான். நீங்க என்னமோ நியாயம் அநியாயம் இல்ல, காசு கொடுத்து வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்க அந்த இதே வந்து இந்த தேர்தலில் தவிடுபடி ஆகி போச்சு. திமுக காசு வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல விஜயங்கிறவர் நியாயம் பார்த்து நான் ஒரு நடிகரா எனக்கு வாக்கு செலுத்தாதீங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரா? நடிகன் தான், நம்பு, கூத்தாடி தான், நடிகன் தான், என்ன நம்பு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னாப்ல எல்லாரும் போய் விழுகுறாங்கல்ல. இல்ல அது திரைமுகத்துல விழுந்துட்டாங்க. நீங்க அதுதாங்க நான் சொல்றேன். திரைமுகத்தை அவர் ஆயுதமா பயன்படுத்துறாரு, இனவாதத்தை ஆயுதமா பயன்படுத்தி தொலைங்களேன். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க பண்ணலாம், விடுங்க, நான் பண்றேன், விடுங்க அப்பா. இனவாதத்தை எப்படி ஆயுதமா? நான் பண்றேங்க, நான் பண்ணி காட்டுறேங்க, போங்க. இதுதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல. நான் தான் என்ன சொன்னேன், தேர்தல் வரைக்கும் முடிச்சுட்டு நான் இயக்கம் ஆரம்பிக்கிறோம், செய்யறோம், காட்டுறோம், போங்க. நான் அவ்வளவுதான், சேலஞ்ச் அக்செப்டட், போங்க. உங்க இயக்கத்துக்கு பேர் முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க முடிவு பண்ணி அதை லான்ச் பண்ணும்போது விழாவில் வந்து கலந்துக்கோங்கிறேன் நான். அவ்வளவுதான். நான் மட்டும் உங்களுடைய இது வந்து முழுக்க வந்து தூய தமிழ் தேசிய இனவாத கட்சியா தான். இனவாத கட்சி தான், இனவாதம் தான், தமிழ் இனத்திற்கான இனவாதம் தான். எங்கள் இனம் அடிமைப்பட்டு கிடக்குது, அந்த அடிமைப்பட்ட இனத்தை மீட்டெடுக்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம், எங்க இயக்கத்தோட ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை மட்டுமே நாங்க பேசுவோம், அந்த நோக்கத்தை நோக்கி மட்டுமே செயல்படுவோம். தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வீழ்த்தப்படுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுப்போம், அங்கெல்லாம் நாங்கள் துணை நிற்போம். இவ்வளவுதான். அது மட்டும் தமிழர்களே வீழ்த்தும் போது அங்க என்ன பண்ணுவீங்க? தமிழர்களே வீழ்த்தும் பொழுது அவர்கள் மக்கள் இனம் கண்டுகொள்வார்கள். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிருவீங்களா? என்ன எஸ்கேப் ஆயிரும்? புரியல. அவங்க மக்கள் தாங்க இனம் கொண்டு கொள்வாங்க. நீங்க வேற யாராவது உங்களை அடிக்கிறவங்க வந்து ஒரு தெலுங்கர் கன்னடர்னா ஈஸியா டார்கெட் பண்ணதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, தெலுங்கர் அடிக்கப்பா, தெலுங்கு தாக்குதல்னு சொல்ல முடியுது. சக தமிழர்களுக்குள்ளே வந்து நடக்கும்போது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாத நிலை வந்துச்சுன்னா அதை பண்ணீங்க. நீங்க கேக்குறது வேற ஒண்ணும் இல்ல. தேசிய தலைவர் என்ன பண்ணாரு? சக தமிழன் அவர் அடிக்கலையா? என்ன பண்ணாரு சொல்லுங்க நீங்க. அது ஆயுத போராட்டம் காலம், அது வேற. அவர்கள் அரசியல் போராட்டத்துல சக திராவிட கட்சி அடிக்கலையா? என்ன பண்ணாங்க? இதெல்லாம் நீங்க சும்மா வாய்ச்சாவடால் பேசிட்டு இருக்கலாம். இப்போ சக திராவிடராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சக திராவிடராக ஸ்டாலின் அடிக்கிறாரு. என்ன பண்ணாங்க? மோடி தான் யார் சரியானவங்கன்னு மேலே வந்து தான் காட்டுவாங்க. அப்படிதான். அதே போல சக தமிழராக இருக்க தமிழர்கள் அடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. இப்போ நாம் தமிழரும் நாளைக்கு எங்க இயக்கம் அந்த எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, வருதுன்னு வைங்க. நாளைக்கு எங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்தால் நான் ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தரேன். வெற்றியை நோக்கி ஒரு பயணத்திற்கு கைகோர்க்க வேண்டிய தேவை இருந்தால் ஈகோவை ஓரந்தள்ளி வச்சுட்டு கைகோர்க்கிறதுக்கு நான் என்னைக்குமே தயாரா இருப்பேன். நான் எப்பவுமே இந்த இதுல எனக்கு மாற்றமே இல்லை. கன்ஃபார்மா நம்ம அங்க நிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஈகோ இருக்காது. அந்த இடத்துல தமிழ் தேசியத்தை மையமாக வைத்துத்தான் தமிழ் தேசிய இயக்கங்கள் நகரணுங்கிறது என்னோட பார்வை. அதுல நான் எந்த அது மாறவே மாறாது. இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி அல்லது சீமான் அவர்கள் வந்து தோற்றது அப்படிங்கிறது உள்ளபடியே உங்களுக்கு எப்படி என்ன தோணுது?
அவர்களுடைய சில தவறான முடிவுகளால் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கதா பார்க்குறேன். அந்த பின்னடைவை அவங்க சரி செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். சீமான் அவர்கள் தோற்றது உங்களுக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குதா, இல்லை வந்து இது நான் வந்து அவர் நடந்திருக்க காரைக்குடியிலே ஜெயிப்பாருன்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு டைலமா இருந்துச்சு. ஏன்னா எதிரில் போட்டி போடுறவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே நினச்சது தோத்தாலும் அவர் 2வது இடத்துல தோப்பாருன்னு தான் நினச்சேன். அவர் ஜெயிப்பார், ஜெயிக்கலை, அவர் தோத்தாலும் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு சின்ன வேரியேஷனில் வந்து தோப்பார் நினச்சேன். ஆனால் மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம அரசியலிருந்து தூரமாக இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தயவு செஞ்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு நம்ம பயணிப்போங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை, இந்த தோல்விக்கு வந்து திராவிடர்கள் ஒரு வந்து என்னென்ன ஆரம்பிச்சிருவாங்க, இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் இவர்கள் வந்து மண்ணுன்னு சொன்னதுனால, பெரியார் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தியதுனால தான் இந்த தோல்வி அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டது? அது உண்மையிலே அது கிடையாது தோல்விக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த முறை நாம் தமிழரை டிஎம்கேவோட பி டீமாக தான் பார்த்தாங்க பொதுமக்கள். அதுக்கான சில பிழைகளை நாம் தமிழரோட தலைமை தான் விட்டுருச்சு. முதல்ல நீங்கள் அங்கே போய் சந்திச்சிருக்கக்கூடாது. அந்த புகைப்படங்கள் வந்து பெரிய அளவு உங்கள் மேலே அந்த நம்பிக்கையை உடச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் திரும்ப தான் சரி செஞ்சு வரணும். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து திமுக எதிர்ப்பை விட விஜய் எதிர்ப்பை அதிகமாக கையில் எடுத்து தூக்கி போனது, அந்த இடத்துலையும் உங்களை வந்து ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிற மாதிரியான உளவியலை உருவாக்கிடுச்சு. அடுத்து மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக தமிழ் தேசியவாதிகளுக்கும் உங்களுக்குமே வந்து ஏற்பட்ட கருத்து மோதல்கள், அதுக்கப்புறம் அதை ஐடி விங்குங்கிற பேரில் ஆபாச தாக்குதல் எல்லாம் சிலர் நயவஞ்சகத்தோடு செய்கிறது மூலமாக நட்பு முரண்கள் பகை முரண்களாக மாறுச்சு. இந்த தேர்தல்லையுமே நான் ஏன் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸில் நான் எடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு வேறு காரணமே ஒன்றுமே சொல்லணும். ஓப்பனாக சொல்லவா, உங்களோட ஐடி விங் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வச்சுட்டு நீங்கள் கடந்து போனீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். சரி, அவங்க எதுவும் ஏற்றுக்கலப்பா அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து இவர் காசு வாங்கிட்டாரு, இவர் பணம் வாங்கிட்டாரு, நம்மளை வந்து அடித்து காலி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணும் பொழுது அப்புறம் திரும்ப நம்ம எதிர் பேச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ மாறி 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 ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. இந்த ஃப்ரிக்ஷன் தொடர்ந்துச்சு. இப்போ எல்ஜிபிடிக்கு அமைப்பை ஆதரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது என்னோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் தொடர்ச்சியாக எல்ஜிபிடிக்கு அமைப்பை யாரும் ஆதரிக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு வரேன். நாம் தமிழர் உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்குது. நான் விமர்சிக்காமல் கடந்து போக முடியுமா? அப்போ என்னோட நேர்மைக்கு என்ன அங்கே விலை கொடுக்குவேன்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை விமர்சிக்கிறேன். கருத்தை வாங்கிட்டு கடந்து போக வேண்டியதானே? என்ன பண்ணீங்க, பாரிசலன் அவதூறு பரப்புறான்னு நீங்கள். நான் அவதூறாக பரப்புனேன்? நான் ஒன்று சொல்லவா, தேர்தல் அறிக்கை விட்டுருந்தீங்களே, மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சைக்கு நான் இலவச மருத்துவமனை கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இது வந்து நீங்கள் எல்ஜிபிடிக்கு ஆதரிக்காததா? இது எல்ஜிபிடிக்கு அமைப்புகளோட கோரிக்கை கிடையாதா? இது கேட்டால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் திருநங்கைகளுக்கு அவர்களுக்கான மருத்துவமனை, திருநங்கைகள் அப்படிங்கிற இப்போ பாம்பேக்கு போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான அதுக்கான வாய்ப்பு வந்து இங்க ஒரு டிரான்ஸ்ங்கிறதுல நிறைய வேரியேஷன் இருக்குங்க. இயற்கையான திருநங்கைகளை தான் நம்ம திருநங்கைகள்னே சொல்றோம், புரியுதுங்களா? அவங்களுக்கு இயற்கையாவே குரோமோசோமல் டிஃபெக்ட் இல்ல உடல் கூறுல அவங்களுக்கு ஏற்பட்ட சில மாற்றங்கள்னால அவங்க வந்து இயற்கையாகவே திருநங்கையாக இருப்பாங்க. சிலர் இப்போ கூட பிஜேபி ஒன்று சொல்லி கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு சர்க்குலர் டிரான்ஸ்ஜெண்டர் இதுக்குன்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா சொல்றது இதுதான், ஆண் குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே தப்பான உளவியலை கொடுத்து கூட இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா மாற்ற முடியுங்கிறது ஒரு ப்ரூவன் விஷயம். அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒரு சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்கள குழப்பி விட்டு அவங்கள வந்து மாற்றி அது மூலிமா சில தொழில்கள் செய்ய வைக்கிறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குலாம் சில கூட்டங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அன்றாடம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இதெல்லாம் நடக்கக்கூடாது, இந்த அபியூஸ்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால இந்த வயசுக்கு மேலே தான் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த வயசுக்கு மேலே தான் இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கணுங்கிற இந்த சட்டத்தை இப்போ பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இது பிஜேபி அரசாங்கத்தோட சட்டம் இல்லை, இது ஆக்சுவலாக உலக அரசாங்கங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் லிபரலாக விட்டுவிட்டு இப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ நாடுகளில் ஒரு சில நாடுகளில் இந்த சட்டங்கள் கொண்டு வராங்க. அதே தான் அப்படியே பிஜேபி வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணது. கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, இந்த எல்ஜிபிடி அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வர்றது எப்போனா, பிரஸ்ட்டு வந்து செயற்கையாக வைக்கிறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண் உறுப்பை அறுத்து முழுமையாக பெண் உறுப்பு மாதிரி மாற்றுறது, இதெல்லாம் வந்து ஒரு மனிதனாகவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே கெடுதல் தான். அவங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்களோட ஆயிலே அவங்க குறைச்சிக்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, இன்ஃபெக்ஷனுக்கான ரேட்ஸ் அதிகம். இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக்னு வைங்களேன். அப்போ இதை வந்து யாரும் அங்கீகரிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது. அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் அவங்க போய் பண்றாங்கிறது வேற. நீங்களே இலவசமா வந்து நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா இது இல்ல, அவர்களும் ஒரு பிரதிநிதிகள் தான். அவர்களுக்கான இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான வாய்ப்புகள் எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஒருவன் தன்னுடைய பிறப்பை அறுத்து மாத்திக்கணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன், அதை வந்து என்னைக்குமே ஒரு சரியான உளவியலுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. அது ஒரு உளவியல் பிறழ்வு தான். அது நீங்க படைக்கப்பட்ட ஒரு தன்மையில இப்போ ஒருத்தர் குட்டையாக இருக்காரு, அவர் வந்து நான் குட்டையாக பிறந்துட்டேன்,
குட்டையா பிறந்துட்டேன்னு வருத்தப்பட்டு இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் அது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்மளாம் மனுஷன் தான், நீ உன்னோட பிறப்பு எப்படியோ அதுதான் ஒரு அடையாளம், வா மேலே எழுந்து வா. அது வேற. அவங்களுக்கு நீங்க வந்து தொழில் தொடங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இது வேற. ஆனா உன் உடலை நீ வந்து சிதைச்சிக்கோ, உன் உடலை நீ மாத்திக்கோன்னு சொல்றீங்கல்ல, இந்த சர்ஜரி, இதெல்லாம் வந்து வேற. நம்ம சொல்லலையே, அது அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகளை தமிழர் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை நான் எதிர்ப்பேன். இந்த தேர்தல் அறிக்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எதிர்த்தேன். நீங்க எல்ஜிபிடி அமைப்பாளர்கள் ஏங்க உள்ள விடுறீங்கன்ட்டு. அப்ப என்ன சத்தியம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்ஜிபிடி அமைப்பே இல்ல, அவங்க வந்து எல்ஜிபிடிக்கு எதிர்க்கிற அமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்துல இவர் சொல்லுவார்ல, இவர் லவ் பண்ணல, அவர் தான் இவர் லவ் பண்றாங்க, அப்படியே பல்ட்டி அடிச்சாங்க. கடைசியில பார்த்தா தேர்தல் அறிக்கையிலே இருந்துச்சு. அப்ப இந்த விமர்சனங்கள்லாம் தயவு செஞ்சு நீங்க கடந்து கூட போங்க, ஆனா நாங்க சொல்ற விமர்சனத்தை காதுல கேட்டுக்கிட்டு போங்க. இந்த விமர்சனத்தை வைக்கும் பொழுதே நாங்க வந்து அவதூறு பரப்புறோம், பொய்யை பரப்புறோம்னா பேசாதீங்க. அப்ப அது ஆதாரத்தோட காட்டும் பொழுது அப்புறம் அது உங்களுக்கு தான் இன்னும் பின்னாடி. ஆனா சீமான் அவர்கள் நீங்க பேசுற அதே நிலைப்பாடு தானே அவரும் பேசினார் தந்தி தொலைக்காட்சி இதுல. அவர் தெளிவா தானே பேசினார். அவர் தெளிவா தாங்க எப்பவுமே பேசுவாரு, அப்புறம் மாறிடுவாரு. சரியா? தெளிவா தான் மேடையில பேசுறாப்புல, அப்புறம் பல்ட்டி அடிக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அதுதான் அவருடைய நம்பகத்தன்மையை உடைக்குது, அதுதான் அவரோட இதை இது பண்ணு. சரி, ஒரு காலத்தில் சீமான் அவர்கள் ஒரு தவறான கொள்கை கோட்பாடு, திராவிட கோட்பாடுகளும் இருந்தார். அப்போ அவர் தவறான விஷயங்களை பேசினார். தமிழ் தேசியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கரெக்டாக ஒரே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாருன்னா அவர் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த கொள்கையில் இருந்த வரைக்கும் அது தப்பாக பேசினாருங்க, அதுக்கப்புறம் மாறிட்டாருங்கன்னா மாற்றி பேசுகிறாங்கன்னு யாருமே நானும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு சொல்கிறாரே. திராவிடத்தை நாங்கள் பாருங்க, திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நாங்கள் நடத்தணும். அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, திராவிடத்தை ஒழிக்க நான் வரவில்லை. எதுக்கு இது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த நட்பு முரண்களை பகை முரண்களாக மாற்ற வேண்டிய தேவை சீமானவர்களுக்கு என்ன? அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நான் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினேன், தமிழர்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி எல்லா தமிழர்கள்ட்டையும் ஆதரவு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைட்ல நின்று நான் திராவிடத்தை ஒழிக்க வரவில்லை, தமிழ் தேசியத்தை வளர்க்கவே வந்திருக்கிறேன்னா, அப்ப நான் மட்டும் திராவிடத்தை ஒழிச்சுக்க வந்திருக்கேனா? தமிழ் தேசியத்தை வளர்க்கறதுக்கு திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறதான கான்டெக்ட். எதுக்கு இப்படி ஒரு வார்த்தை வருது? அதுக்கப்புறம் திமுகவை பங்காளிங்கிறப்ப எப்படிங்க பங்காளி? சொல்லுங்க நீங்க. பங்காளினா என்ன சொல்லுங்க? ஒருத்தர் பங்காளினா என்ன பொருள்? ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற ஒரு குடும்பம் தான் தங்களை பங்காளிகள்னு பிரிச்சுக்கும். கரெக்டா? பங்கு கொண்டவர். அப்ப நீங்க சொல்றீங்களா திராவிடத்திற்கு தமிழ்நாட்டில் பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பங்காளினா என்ன? இந்த நிலத்துக்கு பங்குக்குரியவர் தானே பங்காளி. எதுக்கு திராவிடத்தை பங்காளிங்கிறீங்க? கடைசி நேர தேர்தலில் உங்க தொகுதியில போய் ஒருத்தர் பேசுறாருங்க, உங்க கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாரு? திமுகவும் நம்மளும் பங்காளி பசங்க, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கோன்னு வைகோ பேசுற மாதிரி பேசிட்டு வந்தா எப்படிங்க வாக்கு வரும்? எப்படி வாக்கு வரும்? இவங்க எப்படிங்க திமுக எதிர்ப்பாங்க? விஜய் எதிர்க்கிறது திமுகவோட கைகோர்க்கிற மாதிரி பேசுறீங்களே, நீங்க விளையாட்டா பேசுறீங்க, சீரியஸா பேசுறீங்க. மக்கள்கிட்ட இந்த தவறுகளை தயவு செய்து இனிமேல் செய்யாதீங்கன்னு தலவாடா நான் அடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் சொல்றேன். இல்ல நீங்க செய்யணும், நீங்க செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இழப்பு வந்து தமிழ் தேசியத்திற்கு அல்ல, உங்க கட்சிக்கு. அதை நான் சொல்றேன். உங்களுக்கு எதுவும் சீமான் நாம் தமிழர் அது மீதான உங்களுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்காக இவர்களை டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஹிடன் அஜெண்டாவோட நீங்க இயங்குறீங்க அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டு? அதான் அப்ப 4% வாக்கு எங்க வாக்கா? போனது எங்க வாக்கா? எங்க பேச்சை கேட்டு போன வாக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா நீங்க நினைச்சிட்டு போங்க. சத்தியமா அப்படிலாம் நாங்க நினைக்கல. நாங்க எங்களுடைய அமைப்பை நாங்க தேர்தலுக்கு முடிச்சு நாங்க லான்ச் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, இந்த குற்றச்சாட்டு நாங்க முன்னாடி லான்ச் பண்ணி தான் எங்க மேல போட்டிருப்பீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் கட்சி இயக்கம்னு ஆரம்பிச்சோம்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டை எங்கள் மேலே போட்டிருப்பீங்க. அதனால தான் எனக்கு தெரியும் இந்த குற்றச்சாட்டு யாரெல்லாம் வைப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் தேர்தல் முடிச்சு தான் உங்கள் தேர்தலுக்கும் உங்கள் வாக்குக்கும் எந்த சம்மந்தமும் எங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அடுத்த 5 வருஷத்தில் தான் நாங்கள் வந்து எங்களோட இயக்கத்தை கட்டமைக்கணும். இப்போ மே 18க்கு நாங்கள் நிகழ்வுகள் நடத்த போகிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச இடத்துல நாங்கள் நடத்துகிறோம். சிறு தான். ஏன்னா எங்ககிட்ட பெரிய பொருளாதாரம் கிடையாது. நாங்கள் பொருளாதாரத்தை யாருக்குன்னு வாங்கவும் இல்லை. சொந்தமாக நாங்கள் நின்று தான் பண்ண போகிறோம். தற்சார்பு பொருளாதாரத்தை உள்ளடக்கி ஒரு வேற மாதிரியான ஒரு புது முயற்சி நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். அது ஜெயிக்கும் தோக்கும்லாம் தெரியல. எல்லாரும் ஒன்றா நின்னோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மனத்தில் நான் வச்சுட்டு ஒரு கட்டமைப்பை கொண்டு போக போகிறேன். பார்ப்போம். எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் என்னதான் பிரச்சனை? அப்படி சேர்ந்து இயங்க முடியாத அளவுக்கு சேர்ந்து நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, அங்கே இருந்தாலும் வந்தீங்க. இங்கே சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாரி வந்து சீமானுக்கு துரோகம் செய்து விட்டார் இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ துரோகம்ங்கிறது யார் செய்வா? கூட இருக்கவங்க செய்வாங்க. நான் சீமான் அவரோட எங்கே கூட இருந்தேன் சொல்லுங்கள் நீங்கள்? அவர் என்னோட திருமணத்துக்கு வந்திருக்காரு, அப்போ நான் கூட இருந்தேனா? இல்லையே. அப்போவும் நான் தனியாக தான் நின்றுட்டு இருந்தேன். நான் எங்கேயுமே நான் கூட இருந்த காலகட்டங்கிறது வந்து 2015 முடிவு, 2016 தொடக்கம், 2016 எலெக்ஷனுக்கு வரைக்கும் தான் நான் கூட இருந்தேன். கரெக்டாக மிஞ்சி போனால் அந்த டைம் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஒரு கட்சியில் உறுப்பினராக, ஆமாம், வீரத்தமிழர் முன்னணியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். இந்த காலகட்டத்தில் நான் எது தமிழ் தேசியம் நன்னோ அதை நான் பேசினேன். அப்போ என்ன பேசினேன்? ஈவேரா எதிர்ப்பு பேசினேன். அது தப்பா? சொல்லுங்கள் நீங்களே.
ஈவேரா வந்து தமிழ் இனத்தை கழுவறுத்த கயவருங்கிறது என்னுடைய கோட்பாடு ஆரம்பத்திலிருந்தே. அதை நான் பேசினேன், கட்சிக்குள்ளேருந்து பேசினேன். அன்னைக்கு கட்சியோட நிலைப்பாடு ஈவேரா வந்து வழிகாட்டின்னு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் தலைவராக இருக்கல, வழிகாட்டினோம். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. வழிகாட்டியாக இருப்பவர் தான் தலைவர். சும்மா நீங்கள் அந்த வார்த்தை ஜாலம்லாம் விளையாட வேணாம். அப்போ அதை நான் எதிர்த்தேன். அதை வந்து நான் உள்ளேயே வந்து பேசினேன், பல முறை பேசினேன். சீமான் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் மேஜையில் இருந்த பெரியார் சிலையை அகற்றியவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவரோட மேஜையில் அது வரைக்கும் நான் இயக்கத்துக்குள்ளே போகிற வரைக்கும், அந்த கட்சிக்குள்ளே போகிற வரைக்கும் அவர் மேஜையில் கருப்பாக ஒரு காண்டாமிருக சிலை இருந்துச்சு. அந்த காண்டாமிருக சிலைக்கு பதிலாக பக்கத்து அறையில் இருந்த வள்ளுவர் சிலையை கொண்டு வந்து இவரை விட இவர் எவ்வளோ பெரியவரான்னு கேள்வியை கேட்டு சரி மாற்றிக்கோன்னு சொன்னது யாரு உங்களுக்கு மனசில் தெரியும். அது வரைக்கும் அந்த மேஜையில் இருந்த கருப்பு பெரியார் சிலையை தூக்கி விட்டு வள்ளுவர் சிலையை கொண்டு வந்தது நான். என்னோட நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்திலேயே கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணும்போது நான் ஒன்றை ஃபாலோ பண்ணி பேசும்பொழுது முரண்கள் வந்து வளர்ந்தது. இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம இவங்கெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கும்ல, அது இருந்துகிட்டே உரசல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சில மேடைகளில் நாம் தமிழர் மேடைகளில் நான் ஏறி இருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் பாரிசாலன்கிறது யாருக்குமே தெரியாது, ஊடகத்துக்கு தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாது. இதுதான் உண்மை. அந்த டைம்ல எல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் நாம் தமிழரில் ஒரு உள்ளே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டிநாயக்கர் ஆவணப்படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். கண்டிநாயக்கர் ஆவணப்படம் எடுத்தோம். அது வந்து அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்டிநாயக்கர் ஆவணப்படம் இணையதளத்தில் இருக்கு, போய் பாருங்க. அதில் நான் எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கேன்னு மட்டும் போய் பாருங்க. அந்த வீடியோவை முழுமையாக வந்து சீமான் அவர்கள் பார்த்தார். அதில் அது ஒரு பயணத்தின் போது தான் பார்த்தாரு. பார்க்கும்போது நடுவில் மட்டும் ஈவேராவோட போகிற போக்கில் தட்டிட்டு போயிருப்பேன். அப்படி தட்டிட்டு போன அந்த ஈவேரா இதை மட்டும் எடுத்துரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணே இது வந்து சிடிலாம் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா மொதல் 1000 சிடியில் அது இருக்கும். ஏன்னா மொதல் 1000 லான்ச்சிங்கு, மித்த சிடிகளில் வேணால் நம்ம வந்து அதை கட் பண்ணி நான் போட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எடிட்டிங் அந்த மாதிரிலாம் நடக்குது. சரி அது மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னாரு. இந்த பிரச்சனையில் தான் கண்டிநாயக்கர் ஆவணப்படம் வெளியான பிரச்சனையில் தான் நான் வெளியிட்டுட்டேன்னு சொல்லி என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் கட்சிக்கிட்ட போகவே இல்லை. கரெக்டாக ஆதரவாளர் தான் இருந்தேன், நான் அதை சொல்கிறேன். அப்போ நீக்கிடுறீங்க, பொறுப்புலேருந்து தூக்கிடுறீங்க, வீரத்தமிழ் முன்னணிக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் தேர்தல் களம் வருது. தேர்தல் காலத்தில் என்னோட நண்பர் ஒருத்தரோட ராமநாதபுரம் தொகுதியில் நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாரு சீமான் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறாங்க அவங்களே, உங்கள் இயக்கத்தில் உங்கள் கட்சியிலேருந்து பாரிசாலன்கிற ஒரு நபர் கண்டிநாயக்கர் ஆவணப்படம்னு சொல்லியிருக்காரு, அதில் இனப்படுகொலை செய்ததே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி தந்தியில் உங்ககிட்ட கேள்வி எழுப்புறாங்க நேர்காணலில். அப்போ நீங்கள் சொன்ன பதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னம்மா சொன்னீங்க? அவன் ஆர்வ கோளாறில் ஏதோ எடுத்துட்டான், அதற்கும் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி அதை அப்படியே மறுத்துட்டு போயிட்டீங்க. இதற்கப்புறம் எத்தனை முறை மேடைகளில் கண்டிநாயக்கர் ஆவணப்படத்தை நீங்கள் பேசுனீங்க? இதில் யார் யாருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா? என்ன அனுப்பிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு மேடையில் திருச்சின்னு தான் நினைக்கிறேன், திருச்சியில் இந்த தேர்தல் முடிஞ்சோ அதுக்கப்புறம் ஒரு மேடையில் என்ன சொன்னீங்கன்னா, ஈவேராவை எதிர்ப்பதற்காக நான் இயக்கம் நடத்தவில்லை, கட்சி நடத்தலை, ஈவேராவை எதிர்ப்பவர்களை இந்த கட்சியே காரி உமிழ்ந்துரும். நீங்களே அது யாருக்கு சொன்னீங்க? யாருக்கு சொன்னீங்க? அப்போ யார் ஈவேராவை எதிர்த்து இருந்தா? அப்போ இந்த இதெல்லாம் நிறைய தம்பிகள் வந்து இணையத்தில் இது இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியாது. ஏன்னா நான் இருந்த காலகட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பல பேர் இப்போ அங்கே உள்ள இல்லை. இப்போ இருக்கவங்களாம் புதுசாக, எனக்கே யாரும் அவங்களாம் பழக்கம்லாம் கிடையாது தனிப்பட்ட ரீதியெல்லாம். அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் இங்கே என்ன நடந்துச்சு, இந்த வடுக்கள்லாம் தெரியாது. இந்த வடுலாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறமும் நாம் தமிழருக்கு தான் நான் ஆதரவாக இருந்திருக்கேன். பல ஆண்டுகள் நான் பல விஷயங்களில் இஷ்யூ பேஸ்டாக ஆதரவு இருப்பேன். ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா விமர்சிப்பேன். இந்த ஸ்டாண்டில் தான் நான் இருந்தேன். இதில் அதுக்கப்புறம் கண்ணகி திருவிழா நடத்தினாங்க. அந்த கண்ணகி திருவிழாவில் திரும்ப என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். போனோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பொறுப்பை கொடுக்குறாங்க திரும்ப. ஆனால் எனக்கே வந்து அது அந்த மேடையில் கூப்பிட்றாங்க. வெற்றிக்குமரன் இப்போ அவரே இல்லை, வெற்றிக்குமரன் தான் கூப்பிடுவார். திரும்ப வீரத்தமிழ் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் பாரிசாலன் வாங்கன்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. நான் திரும்ப நினச்சிட்டு இருந்தேன்னா உள்ளே இருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒத்து வராது, நம்ம இவங்களோட முரண்களை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு, ஏன்னா வெறுக்கிறாங்க. ஓப்பனாக சொன்னால் வெறுத்தாங்க, ஏதோ ஒரு அந்நியனை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. அப்போ எனக்கு அது ஒரு மனதளவுலேயே ஒரு மாதிரி வேதனையாக இருந்துச்சு. நான் ஒதுங்கிட்டேன். சரி இது வேணாம் அப்படின்னு இப்படி ஒதுங்கி சுமார் 7-8 மாதம் கழித்து தான் பாரிசாலன்கிற பேர் முதல்ல யூடியூப்லேயே வருது. இதில் என்ன துரோகத்தை நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்? நீங்கள் தான் என்னை வந்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பாரிசாலன் என்னைக்காவது ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஏதாவது ஒரு பேட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பாரிசாலன்கிற பேர் மக்களுக்கு தெரிய வர காலகட்டத்திலேயே நான் நாம் தமிழர் கட்சியில் இல்லையே. அப்புறம் என்ன துரோகங்கிறீங்க? என்னைக்கு நான் உங்க ஆதரவில் நான் வளர்ந்தேன், நீங்க துரோகங்கிறீங்க. உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமா? நீங்க அதை மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்றேன், யார் இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துட்டு இருப்பீங்க. என்னை தந்தி டிவியில இருந்து விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க.
ஏதோ வந்து அது இது தெலுங்கு அந்த மாதிரி ஒரு விவாதம் தான். அதில் நான் பேசினா கரெக்டாக இருக்குங்கிறனால நாம் தமிழர்கிட்ட என்கிட்ட ஃபஸ்ட்டு கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி இல்லைங்க அவங்க உங்களை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யாருங்க சொன்னா? கட்சி. யாருக்கு துரோகம் பண்ணா? இவ்வளவோ நடந்துச்சு. இதெல்லாம் நான் பெருசாக வெளியில் அதிகமாக பேசிக்கல, அப்படியே கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியாக நின்னேன், தனியாகவே தான் நான் பேசினேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன். சீமான் அவர்களை பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். முன்னாடி ஈவேரா தவறானவருங்கிறதுலாம் சீமான் அவர்களை பேச வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். அதில் தோல்வி அடைஞ்சேன். என்ன பண்ணேன்? அதை நானே பேசினேன். அதை நானே பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தேன். களத்தில் இருந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு புரிதல் வந்துகிட்டே இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவலுக்கு மேலே சீமான் அவர்கள் அதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதே போல் மாட்டு இறைச்சி வந்து நான் சாப்பிட்றேன், போடுற எக்ஸசைஸ் பண்ணுற மாட்டு இறைச்சி, அதுக்கு நான் எதிர்த்தேன். ஏன்னா அது வந்து தமிழர் வாழ்வியல் இல்லை, அந்த வாழ்வியலை கொண்டு வந்து திணிக்காதீங்க, சாப்பிட்றது அவன் விருப்பம், அதை வந்து திணிச்சு இவன் சாப்பிட்டா தான் மதிப்பேன், இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு நான் சொன்னேன். இன்றைக்கி அவர் அதை மாற்றிருக்காரு. இதெல்லாம் நான் வரவேற்கிறேன், நான் வரவேற்காமல் இல்லை. என்னோட நோக்கம் என்னென்னா தமிழ் தேசியம் மக்கள்கிட்ட போய் சேரணும். இதை நான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கும்போது என்னமோ நான் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணிட்டு வெளியில் வந்த மாதிரி என்ன பேச்சு பேசுகிறீங்க? நீக்கினது என்ன? எந்த காரணத்துக்கு நீக்கினீங்க? நான் என்ன உங்கள் இதில் பண கையாடல் பண்ணிட்டேனா, இல்லை வந்து ஏதாவது உங்கள் கட்சி நிர்வாகத்தில் இது பண்ணிட்டேனா? என்ன பண்ணிட்டேன்? நான் கண்டிநாயகர் ஆவணப்படம் எடுத்தேன். அந்த ஆவணப்படத்துக்கு எதிர்ப்பு வருது. யார்கிட்ட இருந்து வருது? உங்கள் பங்காளிகிட்ட தான் வந்துச்சு, திராவிட பங்காளிகிட்ட இருந்து. அவங்க வந்து சீமானோட உருவபொம்மை எரிக்கிறாங்க. அன்னைக்கு நான் போட்டு அடிச்ச அடியில் சீமானோட உருவபொம்மை எரிக்கிறாங்க. இவங்க உடனே நீக்கி விட்டாங்க. அப்போ அவங்க சீமானுக்கு மாலை வச்சு மரியாதை செய்கிறாங்களே. இப்போ அவன் எப்படி இருந்தாலும் எரிக்க தான் போகிறான். இதுக்கு எதுக்கு என்ன நீக்கினீங்க? அப்போ இவ்வளோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒதுங்கி தனியாக நான் வாட்டை ஒன்று பண்ணிவிட்டு இப்போ நான் இயக்கம் தொடங்குறேன். ஏன்னா எனக்கு வேறு பக்கம் நான் போக பிடிக்கல. நான் போனாலும் அது ஒத்து வருமானு தெரியல. அப்போ நம்ம சரி நம்மளோட கருத்தில் கொண்டு நம்ம ஒரு இயக்கத்தை கட்டுவோம்னு சொல்லி இறங்குனா எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? இல்லை ஒருவேளை அந்த தமிழ் தேசிய வாக்குகளை பிரிக்கிற மாதிரியான வேலைகள் ஆயிப்போம்ல. இங்கே பாருங்க, உங்களுக்கு வரது நாம் தமிழர் கட்சிகளுடைய வாக்குகள். இப்போ நாங்கள் ஒரு அமைப்பு இப்போ ஒரு திராவிட இயக்கம் அதிகாரத்தை பிடித்து ரெண்டா உடைகிறதுங்கிறது வேற. ரெண்டு அதிகார மையங்களுக்குள்ள போட்டியா வருது. நான் அதிகாரமே உங்களுக்கு சாத்தியமே இல்லை தமிழர்களுக்குள்ள. அதுக்குள்ள நீங்க தமிழர்கள் 7-8 பங்காளிகளா பிரிஞ்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்தை நோக்கி நீங்க வளர்ந்துக்கிட்டே போயிருக்கிறீங்க அப்படின்னா இந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயார். இப்போ ஏதோ ஒரு இடத்துல சறுக்குறீங்களே, அதை யார் சரி பண்ணுறது? இப்போ ஒரு இடத்துல டிஃபீட் ஆகுது. நீங்களும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணி மேலே வர பாருங்க, நாங்களும் முயற்சி பண்ணி மேலே வர பார்ப்போம். நம்ம 2 பேரும் மேலே ஏறுவோம். யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. நீங்கள் அங்கே வெற்றியை கொண்டாடுங்க, அந்த வெற்றியை நான் வரவேற்பேன். சப்போஸ் நாங்கள் மேலே ஏறி வேகமாக போகிறோம்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏறினா தான் ஒரு இடத்துல சாதிக்க முடியும்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு தோளுக்கு துணையாக நாங்கள் நிற்க தயார்னு நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே எங்களை எதிரிகள்னு நீங்கள் முத்திரை குத்தி நீங்கள் பேசணும்னா அதை நீங்கள் பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? சரி, இப்போ நீங்கள் நிறைய பாரிசாலன் அப்படின்னாலே இலுமினாட்டி சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர். இப்போ விஜயை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து இலுமினாட்டி அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆமாம். இப்போ அவரை தமிழர்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, இலுமினாட்டின்னு வச்சுருக்கீங்களா? நான் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, என்னை கலாய்க்கிறவங்க தான் விஜய் நான் இலுமினாட்டின்னு சொன்னேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா, விஜய் இலுமினாட்டிகளால் இயக்கப்படுகிறாருன்னு தான். ஏன்னா விஜயவே இலுமினாட்டியாக இருக்க முடியாது. ஏன்னா பிறப்பால் தமிழ் இலுமினாட்டியாக இருக்க முடியாது, யூதன் தான் இருக்க முடியும். அப்போ விஜய் இலுமினாட்டிகளால் இயக்கப்படுறாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தப்ப கலாச்சாரம் யாரும் மட்டும் கேளுங்க, சொல்லுங்க, கேளுங்க. இதே நாம் தமிழர் கட்சி, இதே இதெல்லாம் தான். இல்லை அது ஒரு ஆரம்ப கால இலுமினாட்டிங்கிற விஷயமே வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சு நான் நீங்கள் சொன்னேன்ல, அதுதானே இப்போ நடக்குது. ஆமாம். இல்லை இப்போ இலுமினாட்டின்னு நினைக்கிறீங்களா இல்லையா விஜய்? நான் நான் சொல்கிறேன், இங்கே அரசியல் அதிகாரத்தில் ஒரு லெவலுக்கு மேலே வரும்பொழுது இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த டீப் ஸ்டேட்டும் அவர்கள் மேலே ஆளுகை செலுத்துறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. விஜய் மேலே அப்படி ஒரு ஆளுகை பெரிய அளவில் இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை, எங்கேயுமே நான் மறுக்கலை. அந்த ஆளுகை இருக்குது, நான் இல்லையே நான் சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் இப்போ அந்த ஆளுகையை உடச்சி பேசுறதுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போ என்னை கோமாளி ஆக்குனீங்கல்ல. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி என்னால் பேச முடியல, வெளிப்படையாக சொல்கிறேன், அதான் உண்மை. நான் பேசணும் இலுமினாட்டின்னு சொன்னாவே என்னை கோமாளியாக பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்களே. இப்போ நான் அதனால் டீப் ஸ்டேட்டுன்னு போயிட்டேன். இலுமினாட்டிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு டீப் ஸ்டேட்டுன்னு போட்டால் அவனுக்கு அறிவாளி, இலுமினாட்டின்னு சொன்னால் அவனுக்கு கோமாளி நீ நினச்சிக்கிட்டு இருந்த, நீ அப்படி என்னமோ நினச்சிக்கோ. நான் டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் நான் மாற்றி கொண்டு போகிறேனே ஒழிய. ஏன்னா நீங்கள் அதை ஒருத்தன் படம் எடுத்தாங்க, என் பேரை வச்சு ஒருத்தன் படம் எடுத்தான் தெரியுமா? ஒரு குரூப்பு பாரிசாலன்ங்கிற பேரை போட்டு இலுமினாட்டிகள் என்னை கொண்டு போய் பழி கொடுக்குற மாதிரிலாம் காட்சி வச்சு படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு என்னை வந்து கோமாளி ஆக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அந்த விஜயோட அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த என்ன அரபி குத்துன்னு ஒரு பாட்டு, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் கலாய்க்கிறேன். அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு போய் பாருங்கடா இப்போ வீடியோவை. இப்போ அந்த வீடியோ எடுத்து பாரு. விஜய் அரசியலுக்கு வருவார், அவர் அதித்த தனித்த பெருமாளை ஜெயிப்பாருங்கிறது அந்த பாட்டில் ஒன்றா சொல்கிறாங்க. அவர் வந்தால் பின்னாடி பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் இப்போ நீங்க வந்து விஜய் இலுமினாட்டியால இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. விஜய தமிழனா நான் பார்க்குறேன், ஆனால் விஜயை என்றைக்குமே நம்மளோட ரட்சகராக நான் பார்த்ததே கிடையாது, பார்க்க போகிறதும் இல்லை.
அதே போல் விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறதுங்கிறதுலாம் இவங்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அதிமுக நாம் தமிழரோட கூட்டணி அமைஞ்சு போனீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே போல் நாம் தமிழர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னோம். எதுக்கு சொன்னோம்னா, விஜய்க்கு அடி விழுந்துட்டு இருந்துச்சுல, அந்த நேரத்தில் நாம் தமிழரோட ஒரு ஜாயினிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இவர் விஜய் கிட்ட விலை போய் விட்டார். இவர் நீங்களா கிளப்பி விட்டு இவங்க என்ன தெரியுமா பிரச்சனை, கெட்ட வார்த்தையை திட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இருந்து. நான் எப்படிங்க அதை நீ திட்டுப்பா, நீ ஃபேக் ஐடி, உனக்கு என்ன பண்ணி ஃபேக் ஐடி, இந்த அம்மா சொல்லுதுன்னு சொல்லி நீ திட்டுவேன், நாளைக்கு வேற ஒரு அம்மா சொல்லும் நீ திட்டுவேன், காணாமல் போயிடுவேன். ஏதாவது ரொம்ப பெரிய கேஸ் ஆச்சுன்னா பேரை மாற்றிட்டு ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அப்படிலாம் நான் வந்து காலங்காலமாக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் மீறி நான் எப்படி செயல்பட முடியும்? ஒவ்வொருத்தவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டுறாருங்கிறக்காக நான் போய் கெட்ட வார்த்தைக்கு ஏன் திட்டணும்? இப்போ விஜயை நான் விமர்சிக்காமல் இருந்தேனா? விஜயும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசினப்ப நான் விமர்சிச்சனா இல்லையா? எந்த இடத்துல விஜயோட தவறுகளை நான் சுட்டி காட்ட தவறிட்டேன்? இப்போ காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது நான் தமிழின துரோகம்னு சொல்கிறேனா இல்லையா? நீங்கள் இதை தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன விஜய்னு சொல்கிறீங்க, பக்கா மாசம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது அரசியல் நாகரிகம் இல்லைங்கிறது உனக்கு தெரியல, அவ்வளோதான். ஏன் உங்கள் அண்ணனை சொல்ல பக்கா மாசன்னு சொல்ல உங்கள் அண்ணன் மட்டும் நாகரிகமாக இருந்து அரசியல் வளர்த்துக்கிட்டு போகணும், மற்ற தமிழ் தேசியவாதிலாம் நாகரிகம் இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு அடியாளா இருக்கணுமா? இது என்ன பேச்சு இது? இதை சீமான் அவர்களே மேடையில் சொல்கிறாங்க, நான் அடிக்க சொல்கிற இடத்துல அடி, அதுக்கு தான் நாங்கள் வந்தோமா? அதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெத்து போட்டுருக்காங்களே எங்களை, நீங்கள் அடிக்க சொல்கிற இடத்துல போய் அடிக்கிறக்கா? இதுதான் நாகரிக அரசியலா? இதான் மாற்று அரசியலா? அதாவது என்னிடம் பிழை வந்தாலும் என்னை சுட்டு வீழ்த்துங்கன்னு சொன்ன தலைவர், அவரின் வழி வரவங்க நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? நான் அடிக்க சொல்கிற இடத்துல அடினா அந்த அளவுக்கு மூடர்களா நாங்கள்? அப்போ இங்கே தான் நான் வேறுபடுறேன், புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு படிக்கு மேலே அவர் போய் என்ன சொல்கிறாரு, காரைக்குடிக்கே அது கொஞ்சம் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, இது என்ன பேச்சுங்க இது? சரி, அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ளோவில் வருதான் இது, என்ன ஃப்ளோவில்? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதீத சிந்தனை இல்லையா? அதே போல் ஒரு எனக்கு நேற்று தான் அனுப்பிச்சாங்க அந்த வீடியோவை, ரங்கராஜ் பாண்டியோட பேசும்போது காரு, அந்த குறிப்பிட்ட காரை என்னால் தான் அந்த கம்பெனி வந்து எனக்கு அந்த கம்பெனிக்காரன் 300 கார் கொடுத்துருக்கணுங்கிறாரு. ஏன் இவரோட உலகத்தில் வந்து இவருக்கு மையத்தில் தான் உலகம் சுற்றி வருதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க நம்ம. அது ரொம்ப தப்பான உளவியலுங்க. நீங்கள் முக்கியமானவர் தான், தமிழினத்துக்காக நீங்கள் பேசியவர் தான், அதில் எல்லாம் மாற்றுக்கிறதுல. இன்னொன்று நான் சொல்கிறேன், இது பழைய வீடியோ தான், ஆனால் அது எனக்கு மனசில் இருந்துச்சு, அந்த விமர்சனத்தை இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். அதாவது அவர் என்னால் தான் வெளியில் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம். அந்த அபத்தத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே உங்களை எதிர்த்துருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து அப்போ சரி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் கடந்து போயிட்டோம். ஆனால் நீங்கள் அதையே உளவியல் ஆக்கிக்கிட்டீங்க. தேசிய தலைவரை தூக்குனதுனால தான் சீமானை எங்களுக்கு பிடிச்சதே ஒழிய, சீமான் தூக்கியதால் தேசிய தலைவர் எங்களுக்கு அறிமுகமானாருன்னு சொல்ல நினைக்காதீங்க, அது அபத்தம். அந்த அபத்தத்தை நாங்கள் ஏற்கவே இல்லை. யாரும் உங்கள் மூஞ்சிக்கு நேரம் வேணால் சொல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி, ஆனால் யாருமே எந்த தமிழ் தேசியவாதியும் அதை நம்பவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அதை யாரும் உங்களை எதிர்க்கு கேள்வி கேட்கலைங்கிறக்கா நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு இடமும். எங்கள் தலைவர் வந்து எல்லாம் தீவிரவாதியாக தானே பார்த்தாங்க அப்படின்னா, தேசிய ஒரு காலத்துல பொருள் வேறையா இருக்குல்ல. அதாவது ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முன்னாடி நீங்க அதை மடைமாத்துறீங்க, அந்த பொருள் வேறையா இருக்கு. அவர் சொல்ல வந்ததோடைய பொருள் வந்து இங்க வந்து பரவலாக ஒரு சட்ட பாக்கெட்ல வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, தயக்கம் இருந்தது. அதை உடைச்சாரா இல்லையா? சீமான் உடைச்சாரா இல்ல? சொல்லணும்னா எங்க தலைவரை சொல்ற முறையில வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி சாதகமா மாத்தாதீங்க. அதே தாங்க நான் சொல்றேன், வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு சாதகமா மாத்தாதீங்க சொல்றீங்கல்ல, இதே மாதிரி தான் மற்ற அரசியல்வாதிக்கு நீங்க நடந்துக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க வார்த்தை ஜாலங்களை விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க வார்த்தை ஜாலங்களை விளையாட மாட்டாங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இவைகளெல்லாம் மாற்றிக்கோங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, இதெல்லாம் பர்சனலாக நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க சொல்லாமல் இருக்காருன்னு. ஒரு முறை நான் சொன்னோம், நான் வந்து இந்த பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நான் அவர் என்ன பதில் சொன்னார், ஏண்டா பேசி தான் நான் எல்லாம் வளர்த்துருக்கேன், என்னையே நீ கவனமாக பேசுன்னு சொல்கிறேன்னு கோப்புறாரு. நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னா, கொஞ்சம் நிதானமாக பேசுங்கண்ணே அப்படிங்கிறது. சில நேரங்களில் கோபம் வந்துடும், சில நேரங்களில் இது வந்துடும். அந்த இடத்துல அவர் தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு பேசினார்னா இன்னும் ஆக்கப்பூர்வமாக அவர் போய் சேருவார். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், இப்போவும் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அது நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. ஒரு கட்சி வந்து பல பேரோட உழைப்பு, பல பேரோட வாழ்க்கை அந்த கட்சிக்குள்ளே இருக்குது, இதுதான் உண்மை. அதை நீங்கள் உணர்ந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட வரலாறு கொடுத்த அந்த பொறுப்பை மதித்து நடந்துக்கோங்க. இது ஒரு சின்ன செட்பேக்கு, இந்த செட்பேக்லேருந்து மீண்டு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படியே போயிருங்கன்னு நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீழ்ந்தால் நாங்கள் எழுவோம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கையின்மை இருக்கிறதுனால, தமிழ் தேசியத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்களும் இருக்கோங்கிறதுனால, உங்கள் கூட வந்து நிற்கவே முடியாதுங்கிற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிட்டதுனால
வேறு வழி இல்லாமல் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம். சரி, இந்த விஜயோட வெற்றிக்கு பின்னாடி இளம் நாட்டிகளுடைய பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பங்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்களை நம்மளால் திரட்ட முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் பல இடங்களில் அந்த சின்னங்களை காட்டிக்கிட்டது அது கூட தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாஸ்டர் இந்த படங்கள் எல்லாம் ஒத்தக்கண்ணை காட்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரியான சிம்பாலிசம் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர்கிட்ட காட்டுன்னா கேட்க மாட்டாரா? எதுக்குடா ஒரு கண்ணை காட்டணும், ஏன் அந்த மாதிரி சீன் வைக்கிறீங்க, ஏன் இந்த டிஷர்ட்டில் இருக்க சிம்பிள் என்னன்னு கூட கேட்காம இருப்பார் விஜய். அப்போ அதுக்கான மீனிங்லாம் தெரிஞ்சும் அவர் அதை போட்டிருக்காரு அப்படின்னா அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அவர் இருந்திருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல டைரக்டர் சொன்னா அப்படியே நடிச்சிடுறது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு இயங்குவாங்களா? அந்த அளவுக்கு வந்து தனியாக இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, இப்போ அவரை வச்சே நடிக்க வைக்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ தமிழீழம் சார்ந்த படங்கள் வருதுல்ல, அந்த படங்கள்ல எத்தனை நயவஞ்சக கருத்துக்கள் வந்து மறைமுகமாக திணிக்கப்படுது. இதை திணிக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு நம்ம எல்லாம் எதிர்த்து பேசுகிறோம்ல. இப்போ கேரளா ஸ்டோரின்னு படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரொபகண்டா இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் ப்ரொபகண்டான்னு நம்ம பார்க்க தெரிஞ்ச நம்ம இந்த மாதிரி படங்களில் காட்டப்படுறது ப்ரொபகண்டா இல்லைன்னு ஏன் நினைக்கிறோம்? இது வந்து நம்ம அப்படி நம்பிக்கிறோம், தப்பா? அப்படி இல்லை, ப்ரொபகண்டா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஆரம்பிச்சாங்கல்ல, டாஸ்மார்க் ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் டாஸ்மார்க்கு போகல. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த அத்தனை படத்துலையும் டாஸ்மார்க்கை போய் குடிக்கிறத வந்து நியாயப்படுத்தி பல பாடல்கள் வந்துச்சு. அப்போ அது சகஜமாக அதோட எண்ணிக்கை அதிகரிச்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களும் குடிக்கிற மாதிரி இப்போ காட்சியில் கொண்டே வராங்களா? இப்போ அது அதிகரிக்குதா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ வந்து கள்ளத்தொடர்புகளை வந்து நியாயப்படுத்துற விஷயங்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது படங்கள்லையும். திருமணத்தை கடந்த உறவுன்னு நம்ம மீச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ இதெல்லாம் நடக்க என்ன ஆகுதுன்னா அது வந்து சமூகத்துல பிரதிபலிக்க சகஜமாகுதா? இது வந்து ஒரு உளவியல் தாக்குதல் நான் சொல்றேன். இதுல தான் இந்த உளவியல் தாக்குதல் எல்ஜிபிடிக்கும் அடக்கும். இப்போ எல்ஜிபிடிக்கு இந்த அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து படம் நீங்க பாருங்க, நாடகங்கள்ல ஓரினச்சேர்க்கை காதலர்கள் காட்டுறாங்க, படங்கள்ல ஓரினச்சேர்க்கை கதாபாத்திரங்கள் காட்டுறாங்க. ஏன் நம்ம அண்ணன் போய் நடிச்சுட்டு வந்தாரு எல்லைக்கு, அதுலயே ஓரினச்சேர்க்கை எத்தனை முறை காட்டுறாங்க பாருங்க. அவங்க அந்த ஆண்களும் வச்சு பாக்குற மாதிரி, பெண்களும் வச்சு பாக்குற மாதிரி. புரியுதா? ஏன் எல்லைக்கே படமே அண்ணனை காலி பண்றதுக்கு எடுக்கப்பட்ட படம் தான். நான் தான் சொல்றேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அவரோட இமேஜை உடைச்சிருக்குங்க அந்த படம். அவர் வந்து ஒரு கோமாளியா காட்டுறாங்க. அந்த டைரக்டர் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான சொல்றாருல, வார்த்தை வருதுல்ல, இது நன்மையா? அவங்கெல்லாம் திமுக வேண்டப்பட்டவங்க, அவங்க உங்களை கூப்பிட்டு காட்டுவாங்களா? நான் சொல்றேன் இந்த படத்துல ஏன் இப்ப நடிக்கிறீங்க, இது ஏன் இந்த கதாபாத்திரம்னு கேட்கும்பொழுது நடிச்சதுனால வன்மம், நான் என்ன சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், நான் ஏதோ சினிமா சான்ஸுக்கு அலையிற மாதிரியும் நான் அதனால வன்மம் பிடிச்சி பேசுறேங்கிறாங்க. அப்போ எந்த விமர்சனத்தையுமே உள்வாங்கக்கூடிய சக்தியற்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன்னா எப்படி முடியும்? கருத்தியலை உள்வாங்குங்க, விமர்சனங்களை உள்வாங்குங்க, விமர்சனத்தை உள்வாங்கி நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு. அதனால தான் ஓப்பன் சேலஞ்சு விட்டேன். உங்கள் கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளர் யார் வேணாலும், எந்த மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டத்திலேருந்து ஒரு பொறுப்பாளர், ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளராக வந்து என்கிட்ட பேசணும். விவாதிக்க நான் எப்போவுமே தயார். வாங்க பேசுவோம். எந்த இடத்துல நான் உங்களுக்கு தப்பாக தெரியுறேன், எந்த இடத்துல வாங்க விவாதிப்போம். வர முடியுமா? நீங்கள் திராவிடத்தோட பூச்சாடி காட்டியிருக்கலாம், எங்களோட விவாதத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா. சரியான தமிழ் தேசியத்தோட உங்களால் உட்காந்து விவாதத்தில் ஜெயிக்க முடியாது. அப்புறம் என்ன பொருள்? அங்கே ஏதோ பிழை இருக்குன்னு அர்த்தம்ல. அதை சரி செய்யுங்க தான் நான் சொல்கிறேன். சரி செஞ்சுட்டா நிச்சயம் உங்களுக்கு வரலாறு திரும்ப இயற்கையை உங்களுக்கு வழிகாட்டும். அப்படி இல்லைன்னா பின்னடைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி பாரி. நன்றி.